நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், விஜய் அரசியலுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து தாவேகா தலைவர் அது இதுன்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. யார் கொண்டாடிட்டு இருக்காங்க? அவங்க கட்சிக்காரவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. 2ஆம் ஆண்டு தொடக்க விழான்னு சொல்றாரு. ஒரு வருஷமா இந்த தாவேகா என்ன பண்ணிச்சு, இவர் வந்து தலைவரா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, கட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன, ஏதாவது வந்து பேசினார் அந்த மேடையில்? எதுவுமே பேசினார். நாளைய தீர்ப்புக்கும் விஜய் இப்ப இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட 33 வருஷங்கள் இருக்கு. நேத்தி கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கு. கடவுள் வேடங்கள் நிறைய போட்டார் என்டிஆர். அதனால வந்து என்டிஆரை வந்து தெய்வமா பார்த்தாங்க, தேவுடுன்னு பார்த்தாங்க, தெய்வமா பார்த்தாங்க. அதனால மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. விஜய் ராங் ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால சீமான் இந்த மேடையில நக்கல் அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு சீமானை குறிப்பிட்டல, சீமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசல. ஆனா வாட் ப்ரோ, இஸ் இட் ரைட் ப்ரோ, ப்ரோ அப்படின்லாம் பேசுறாரு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து சும்மா பாக்குறதுக்கு ட்ரெண்டிங்க்கு ஓகே. நம்ம ஏன் இப்ப மறுபடியும் இளைஞர்களை வந்து டார்கெட் பண்ணி பேசி இருக்கிறதா நம்ம எடுத்துக்க கூடாது? காதுக்கு கண்டிப்பா போயிருக்கும் தானே. அப்ப இல்ல விஜய்க்கு காதுக்கு என்னங்க போறது? எல்லா மீடியாலயும் வருது. அதுனா விஜய் காதுக்கு போறது, கண்ணுக்கும் போயிருக்கும், காதுக்கும் போயிருக்கும், எல்லாத்துக்கும் போயிருக்கும். இந்த ராஜ்மோகன் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு இராணுவ வீரர்களாலே அடக்க முடியாத ஒரு கூட்டத்தை கூட புஷி ஆனந்த் வந்து அவருடைய கண்ணாலே அடக்கிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனை இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாப் எடுத்துக்கிட்டு சாக்கடையை கழுவுறது, ரோடை கூட்டுறது, இதெல்லாம் பார்த்துருக்கோமா? நம்ம செடிக்கு தண்ணி பாய்ச்சறது, இதெல்லாம் பண்ணுறது தானே. இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறது. இது அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் விழுந்தோன்னே விஜய் வந்து அவ்வளோ அக்கறையை வந்து தூக்கி விடுறாரு. அண்ணாவோட கலைஞரோடையெல்லாம் எம்ஜிஆர் அசோசியேட் ஆகி செயல்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சில கருத்து வேறுபாடு காரணமாக எம்ஜிஆர் வெளியில் வரும்போது, தண்ணி கட்சி ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு அரசியல் அனுபவம் வந்து எம்ஜிஆருக்கு இருந்து, இப்படி விஜய் என்ன பண்ணியிருக்காரு? ஏதோ அரசியல் அனுபவம் வந்து இதுக்கு முன்னாடி விஜய்க்கு இருக்கா அப்படின்னா, எந்த அரசியல் அனுபவமும் இதுக்கு முன்னாடி விஜய்க்கு இல்லை. வாய்ப்பு கிடைச்சா தானே சார். இப்போ சூர்யாவை எடுத்துக்கங்க. இப்போ வந்து அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டே வராரு. பல மாணவர்களை, ஏழை மாணவர்களை வந்து படிக்க வச்சுட்டு வராரு. இப்போ விஜயகாந்தே எடுத்துக்கங்க. விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார். அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நின்னார், ஜெயிச்சாரு, வச்சாரு, போனார். அப்புறம் ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தார். அது அடுத்து இலக்கு சீஃப் மினிஸ்டர்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் அனுபவம் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஆதவர்ஜனா வந்து அந்த மேடையில் சொல்கிறாரு, எங்ககிட்ட பணம் தான் இல்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நகைச்சுவையாக பார்க்குறாங்க எல்லாருமே. இப்போ பெரியாரை வந்து சீமான் வந்து ரொம்ப கொச்சையாக பேசினார். எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஊடகங்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. விஜய் வந்து இது வரைக்கும் அது விஷயமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்விட்டாவது போட்டிருக்காரா? பிஜேபியை ஏன் டைரக்டா எதிர்க்க மாட்டேங்கிறார்? அவருடைய யுக்தியா இருக்கலாம். இதெல்லாம் யுக்தி இல்லம்மா, இது என்னமா யுக்தி? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு அவருக்குமே ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு ரீசெண்டா. பாத்தீங்களா? கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு அப்படின்னு வந்து அது டிவிகே ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு வந்துறாங்க அப்படிங்கிறாரு. ட்விட்டர் அரசியல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு? புரட்சியா கூட இருக்கலாம். என்ன புரட்சிமா? எதுல புரட்சிமா? சோஷியல் மீடியா தானே சார் புரட்சி. பிஆர் டீம் வச்சிருக்காங்க சார். எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பீச்ல வந்து நிறைய இடையூறுகள் இருந்துச்சு, அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்களே. இப்படிதான் வந்து பேசணும், இப்படிதான் போய் பேசினாதான் மக்களுக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து ரூல்ஸ் இருக்கா? இல்ல எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷனில் இணையிறாரு ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிறது வந்து 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. அது ஒரு சின்ன விழா, 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு ரிசார்ட்ல நடத்தினார், 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தினாருன்னு சொல்லலாம். 70 லட்ச ரூபா செலவுங்கிறாங்க. ஆமா சார், அதுல கூட வெஜ் தான் போட்டாங்க அப்படின்னு. அநேகமா இன்னைக்கு மகா சிவராத்திரினால வெஜ் போட சொல்லி இல்ல சார். பொதுவா வந்து அவர் எடுத்து நடத்தக்கூடிய விழாக்கள் எல்லாத்துலயுமே வந்து வெஜ் தான் போடுறாங்கன்னு ஒரு புகார் வந்திருக்கு. அது தெரியல, அது புகாரா? ஆமா ஆமா, இருக்கும்ல எல்லாத்துக்கும். தாவேகா தொண்டர்களுக்கு இது போதும்னு நினைச்சிருப்பாரு. ஏன் வெஜ் போதும்னு நினைச்சிருப்பாரு. பாவம் இல்லையா நான்வெஜ் பிரியர்கள்? எல்லாருமே நான்வெஜ் பிரியர்கள் தான். அவர் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாரு. ஏன் வெஜ் போடுறாருன்னு தெரியலையே. இன்னைக்கு போட்டதுக்கு வேணா மகா சிவராத்திரி காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படி நீங்க இது பண்றீங்க. ஆனா மொத்த விழாக்கள்லயுமே வெஜ் பரிமாறப்படுதுன்னு தான் ஒரு பெரிய நான்வெஜ் போடுறதுக்கு நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வைப்போம் விஜய் கிட்ட. ஓகே சார். அதுக்கிடையில வந்து ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு, அதை கவனிச்சிங்களா? என்ன பரபரப்பு? அந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது தானே. அதாவது வந்து அது ஒரு சின்ன விழா, அதுல வந்து ஒரு 2000 பேர்
தான் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு எதுக்கு இத்தனை பவுன்சஸ், இத்தனை தள்ளுமுள்ளு, ஒன்றுமே புரியல. அது நடுவில் வந்து ஒரு முக்கியமான பத்திரிகையாளரை வந்து பவுன்சஸ் வந்து தாக்கிட்டாங்க, நெஞ்சிலே குத்திட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து ஒரு பக்கம் உட்காந்து கத்திட்டு இருந்தார் பாவம் அந்த பத்திரிகையாளர். அவர் ஆம்புலன்ஸ் கூட இல்லைன்னு சொன்னாங்க. 2 ஆம்புலன்ஸ் இருந்ததாகவும் அவர் அவசரத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ் இல்லைங்கிற மாதிரி ஏதோ தேடிட்டு இருந்தாங்க. இங்கே தான் இருந்துச்சு, இங்கே தான் இருந்துன்னு தேடிட்டு இருந்தா ஒரு பதட்டம் அங்கே வந்து நிலவுச்சு. அதாவது வந்து இந்த மாதிரி விழாவில் வந்து பத்திரிகைக்காரவங்களையே தாக்கிடுறாங்க பவுன்சர்ஸ்னால். பவுன்சர்ஸ் வந்து யாரை பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க, எதுக்கு பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க, எதுவுமே தெரில. இப்போ ஒரு கூட்டம் பெரிய ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பாதுகாப்புக்காண்டி ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 50 பேரை கூட நிறுத்தட்டும். ஒரு சின்ன ஒரு 2000 பேர் உள்ள விழாவில் வந்து பத்திரிகைக்காரவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க? அவங்களையெல்லாம் பவுன்சர்ஸ் வந்து யார் என்னன்னு தெரியாமே அடையாளம் இல்லாமையே அடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கணும். இது பத்திரிகை சைட்லேருந்து கூட பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு. மன்னிப்பு கேட்டே ஆகணும் விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து விஜய் கவனிக்கணும். ஒரு தலைவராக வரணுங்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கணும். விஜய்க்கு காதுக்கு கண்டிப்பாக போயிருக்கும் தானே? அப்போ இல்லை விஜய்க்கு காதுக்கு என்னங்க போகிறது? எல்லா மீடியாலையும் வருது. அதுனா விஜய் காதுக்கு போகிறது, கண்ணுக்கும் போயிருக்கும், காதுக்கும் போயிருக்கும், எல்லாத்துக்கும் போயிருக்கும். பார்க்காமையா இருக்காரு, எல்லாம் பார்த்து தானே பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் அது வந்து அதாவது எப்படி சொல்றது, இதெல்லாம் சரி பண்ணணும் விஜய். ஒரு சின்ன விழாலே இவ்வளோ குளறுபடினா இப்போ பெரிய மாநாடெல்லாம் நடத்தும்போது எத்தனை பிரச்சனை இருக்கும். அப்புறம் அவர் இந்த ராஜ்மோகன் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒரு இராணுவ வீரர்களாலே அடக்க முடியாத ஒரு கூட்டத்தை கூட புஷி ஆனந்த் வந்து அவருடைய கண்ணாலே அடக்கிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேலி கூத்தா இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் அதான் சொல்கிறேனே, அது ஒரு அரசியல் மேடை மாதிரியே இல்லை. அது ஏதோ ஒரு காமெடியாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இவர் ஒன்று பேச, ஆதவ அர்ஜுனா ஒன்று பேச, விஜய் ஒன்று பேச, ஏதோ ஒன்று போச்சு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு நோக்கம் இல்லாமல் போச்சு. அப்போ எப்படி சார் இப்போ இதை கவனிக்கல அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஞாபகம் இருக்குமா? ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து கீழே விழுந்துடுறாரு. அது வந்து விஜய் காரை நிப்பாட்டி வந்து தூக்கி விடுவார். ஒரு இதுவாக அதுவுமே வந்து எல்லாருமே பேசப்பட்டு தானே. ஏன்னா விஜய் சார் வந்து பரவாயில்ல, ஒரு கேமராமேனை தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்லாம் வந்து பேசினாங்க. அப்புறம் ஏன் இதை கவனிக்க மாட்டாருன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இதை கவனிக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் கீழே அவர் கண்ணுக்கு முன்னாடி காருக்கு போகும்போது விழுந்தும்போது தூக்கி விடலைன்னா தப்பாக பேசுவாங்க. தூக்கி தான் விட்டாகணும். எத்தனை இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அரசியல்வாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாப் எடுத்துக்கிட்டு சாக்கடையை கழுவுறது, ரோடை கூட்டுறது, இதெல்லாம் பார்த்துருக்கோமா? நம்ம செடிக்கு தண்ணி பாய்ச்சறது, இதெல்லாம் பண்ணுறது தானே. இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறது. புரியுது அவங்களுக்கு? ஃபோட்டோகிராஃபர் விழுந்தோன்னே விஜய் வந்து அவ்வளோ அக்கறையாக வந்து தூக்கி விட்றாரா? அப்படி உழுகிற ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து தூக்கி விட்டுருவாரா? இதெல்லாம் என்னங்க இது? அதெல்லாம் வந்து நாட்டில் 1000 பேர் 1000 இடத்துல உழுகுறாங்க, எல்லாத்தையும் விஜய் வந்து தூக்கி விட்டுருவாரா? அந்த நேரத்தில் பார்த்துருப்பாரு, தூக்கி விட்டுருப்பாரு. தூக்கி விடலைன்னா தப்பாக பேசுவாங்கன்னு நினச்சிருப்பாரு, அதனால தூக்கி விட்டுருப்பாரு. இது வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரிய வந்திருக்கும். இந்நேரம் அது என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். ஓகே சார். அதில் அந்த பொதுக்குழுவில் வந்து விஜய்க்கு போதுமான அந்த அரசியல் அனுபவம், பேச்சு அனுபவம் இல்லையோ அப்படின்னு எல்லாரும் பரவலாக கருத்து பேசுகிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் தான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், விஜய் அரசியலுக்கே சரிப்பட்டு வரமாட்டார்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து தாவேகா தலைவர் அது இதுன்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. யார் கொண்டாடிட்டு இருக்காங்க? அவங்க கட்சிக்காரவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. மற்ற வெளியில் பொதுமக்கள் கொண்டாடுறாங்களா, ஓட்டு போடுற ஓட்டர்ஸ் கொண்டாடுறாங்களா அப்படின்னா அது சந்தேகம் தான். புரியுது உங்களுக்கு? இப்போ இந்த மேடையே எடுத்துப்போம். இந்த மேடையில் வந்து விஜய் வந்து இது வருஷம் இது 2ஆம் ஆண்டு தொடக்க விழான்னு சொல்கிறாரு. ஒரு வருஷமாக இந்த தாவேகா என்ன பண்ணிச்சு, இவர் வந்து தலைவராக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார், கட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன, ஏதாவது வந்து பேசினார் அந்த மேடையில்? எதுவுமே பேசலை. அது இல்லாமல் இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இனி அடுத்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், மக்கள் சேவை எப்படி இருக்க போகுது, நாங்கள் என்ன, எங்களுடைய அடுத்த இலக்கு என்ன அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. அவங்க ஒரே ஒரு இலக்கு மட்டும் பேசுகிறாங்க. எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் பேசுகிறாங்க, என்னென்னா 26 நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், 26 நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. 26 ஆட்சிக்கு வந்துருங்கிறது அவ்வளோ ஈஸியாக அவங்க நினைக்கிறாங்க. அதாவது வந்து விஜய் வந்து சினிமாவில் எப்படி முன்னுக்கு வந்தோமோ அதே மாதிரி அரசியலையும் சரசரன்னு வந்துடலாம்னு நினைக்கிறாரு. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. சினிமாலே பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்புக்கும் விஜய் இப்போ இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட 33 வருஷங்கள் இருக்குது இடைப்பட்ட நேரங்களில். அப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் இப்படி ஒரு இடத்த வந்து தளபதிங்கிற இடத்த, அதாவது இளைய தளபதி அப்புறம் தளபதி இப்படி பல பட்டங்களோடு இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காருன்னா இவ்வளோ வருடங்கள் தேவைப்பட்டது. இப்போ வந்து அரசியலில் வந்து இன்னைக்கு இப்போ நேத்தி கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. சரி அந்த காலம் இருக்கட்டும், இந்த காலம் இருக்கட்டும். என்டிஆர் வந்து ஆந்திராவில் அரசியல் ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து
9 மாசத்துல வந்து ஆட்சியை பிடிச்சாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்துலேயும் அப்படி தான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் எம்டிஆர் ஏன் ஆட்சியை பிடிச்சாருன்னா, அவர் வந்து கிருஷ்ணர் வேடம், ராமர் வேடம், இப்படி வந்து பெருமாள் வேடம், கடவுள் வேடங்கள் நிறைய போட்டார் என்டிஆர். அதனால் வந்து என்டிஆரை வந்து தெய்வமாக பார்த்தாங்க. தேவுடுன்னு பார்த்தாங்க, தெய்வமாக பார்த்தாங்க. அதனால் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்ப விஜய் தெய்வமா பார்க்கணும்னு சொல்றீங்களா? விஜய் இல்லை அப்படி கிடையாதுமா. இப்போ வந்து விஜய் வந்து அப்படி மக்களுக்கு கருத்தா என்ன சொல்லியிருக்காரு. இப்போ என்டிஆர் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து நிறைய வேடங்கள் போடும்போது அவரே ஒரு தெய்வமாக பார்த்தாங்க, ஓட்டு போட்டாங்க, 9 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சார். எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணார். எத்தனையோ நல்ல விஷயங்கள்னா அதை மக்களுக்கு செஞ்சார் எம்ஜிஆர். அப்படி தான் சிம்பிளாக சொல்லணும்னா மக்களுக்கு செஞ்சார். அவரோட படங்கள் எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே வந்தார். நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வந்தார். பல நல்ல பாட்டுகளை கொடுத்தாரு, நல்ல தலைப்புகளை வச்சார். எல்லாமே எம்ஜிஆர் வந்து ஒரு பண்ணிக்கிட்டே வந்ததுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டிஎம்கேலேருந்து விலகி வரும்போது, டிஎம்கேங்கிறது ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியில் வந்து அண்ணாவோட கலைஞரோடையெல்லாம் எம்ஜிஆர் அசோசியேட் ஆகி செயல்பட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சில கருத்து வேறுபாடு காரணமாக எம்ஜிஆர் வெளியில் வரும்போது, தண்ணி கட்சி ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு அரசியல் அனுபவம் வந்து எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அது அவ்வளோ சீக்கிரம் வந்து நிறைவேறின ஒரு விஷயம் கிடையாது. அப்புறம் அவரை வந்து மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. அவர் வந்து ஒரு பெரிய நாயகனை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி விஜய் என்ன பண்ணியிருக்காரு, ஏதாவது அரசியல் அனுபவம் வந்து இதுக்கு முன்னாடி விஜய்க்கு இருக்கா அப்படின்னா, எந்த அரசியல் அனுபவமும் இதுக்கு முன்னாடி விஜய்க்கு இல்லை. சார் வாய்ப்பு கிடைச்சா தானே சார் பண்ண முடியும். சார் வாய்ப்பு கிடைச்சானம்மா, வாய்ப்புங்கிறது என்னம்மா, ஒரு ஹோட்டலில் போய் ஒரு மசால் தோசையும் ஒரு காஃபியும் சாப்பிட்டு வர மேட்டராம்மா இது? அப்படிலாம் கிடையாதும்மா. வாய்ப்பு கிடைச்சான்னா, இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, வந்த உடனே நாளைக்கே நீங்கள் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கான அனுபவம் இருக்கா அப்படின்னா அதுக்கான அனுபவமும் இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கீங்க, இன்னமும் நீங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஜனநாயகன் படம் வந்து இன்னும் ஷூட்டிங் முடியல, இன்னமும் நீங்கள் நடிகராக தான் இருக்கீங்க, நடிகராக தான் உங்களை மக்கள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் அரசியல் தலைவராக உங்களுடைய அனுபவங்கள் என்ன? நீங்கள் நாளைக்கு ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்காரணும்னு விருப்பப்படுறீங்க. சரி, முதலமைச்சர் நாற்காலியில் நீங்கள் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தானே இருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்க்க தானே செய்வாங்க. இப்போ பல அரசியல்வாதிகள் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே அனுபவத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையார் எடுத்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதே அவங்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்தாரு, அவங்கள வந்து அரசியலில் கொண்டு வந்தார், அவங்க அரசியல் செயல்பாடுகள் இருந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஒரு காலம் வரும்போது அம்மையார் வந்தாங்க, அவங்கள வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் தலைவர் அவங்க கொண்டாட ஆரம்பித்தாங்க, அவங்க வந்து தொடர்ந்து இருந்தாங்க. அப்புறம் கலைஞர் ஐயாவை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பெரிய செல்வாக்குள்ள அரசியல் தலைவர், அவரை மாதிரி அரசியல் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அப்படி வந்து எத்தனை வருஷம் அனுபவம் அண்ணாவோடையெல்லாம் இருந்து சில சூழ்நிலையில் அவர் வந்து முதலமைச்சரானார். எம்ஜிஆரும் அப்படி தான், இந்த அனுபவங்கள் இருந்துச்சு. இப்போ எந்த அனுபவமே இல்லாமல் திடீர்னு அரசியல் என்பது வேறம்மா, சினிமா என்பது வேற. அரசியலில் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னா என்ன அனுபவம் இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், என்ன அனுபவம் இருக்குது? அனுபவங்கிறது நம்ம கற்று வர வேண்டாம்னு சொல்லணுமா? அனுபவங்கிறது 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ வர விஷயம் கிடையாதுமா, வராதுமா. இப்போ ஒரு குழந்தையா இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு 18 வயசு வந்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வரல. ஏன் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வந்து 18 வயசுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க? ஏன் ஓட்டு போடுற உரிமை வந்து 18 வயசுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க? 18 வயசுக்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும், அது வரைக்கும் காத்திருக்கணும். அப்படிதானே சொல்றாங்க. இப்போ பிறந்த குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கோ 10 வயசு குழந்தைக்கோ இல்லை 15 வயசு பையனுக்கோ, ஏன் 17 வயசு இருக்கிற ஒரு பையனுக்கு கூட டிரைவிங் லைசன்ஸ் தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க? சரியாக ஓட்ட முடியாது, மெச்சூரிட்டி இருக்காது, மென்டல் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்காது. அந்த அனுபவம் வாழ்க்கையில் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு 25 வயசு பெண் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு 30, 35, 40, 45 வரும்போது சில வாழ்க்கையினுடைய பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும், பல கஷ்ட நஷ்டங்களை வந்து அவன் பார்த்துருப்பான். குடும்பத் தலைவனாக அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு 50, 55 வரும்போது அடுத்து இன்னொரு அனுபவம் கிடைக்கும். 65 போது இன்னொரு அனுபவம் கிடைக்கும். அதுக்காண்டி ஆரம்பத்தில் அனுபவமே இல்லாத ஆளுங்கன்னு சொல்ல வரல. சில கனமான விஷயங்களை செய்யும் போது அதுக்கு பலமான அனுபவம் இருக்கா அப்படின்னா அது விஜய் கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, வருவேன்னு ஒரு 7-8 வருஷமா அவரை பற்றின சில பேச்சுக்கள் இருந்தபோது அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செஞ்சார்? மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா? மக்களோட இறங்கி ஏதாவது பண்ணியிருக்காரா? மக்களுக்கான விஷயங்கள் ஏதாவது பேசியிருக்காரா? எதுவுமே கிடையாது. அவர் சினிமாவில் நடித்தார், போனார். அவர் என்னைக்கு அரசியல் வரணும், அரசியல் கட்சி அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரோ அப்போ வந்து 234 தொகுதியிலையும் பாடம் படித்தவங்க, அதாவது 10th +2 ஃபஸ்ட்டு வாங்கினவங்களுக்குலாம் கூப்பிட்டு இப்போ விருதுகள்லாம் கொடுத்தாரு. ஓகே, ஏதோ பரிசு பொருள்லாம் கொடுத்தாரு. ஓகே, இதை ஏன் அவர் முதல்ல செய்யலை? இப்போ சூர்யாவை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டே வராரு.
பல மாணவர்களை ஏழை மாணவர்களை வந்து படிக்க வச்சுட்டு வராரு. இந்த மாதிரி வந்து நான் சூர்யா வந்து அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லலை, சூர்யா அரசியலுக்கு வரவும் விரும்புகிறாரா இல்லைங்கிறது நம்ம பேச்சு கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது முன் அனுபவமாக இது வரைக்கும் சொசைட்டிக்கு விஜய் செஞ்சிருக்காரா அப்படின்னா அது கேள்விக்குறியா இல்லை. அவர் தயாராகணும் இல்லையா? இல்லை, அவர் தயாராக வேண்டாம் நான் சொல்லலாமா? அவர் தயாராகட்டும். அவர் தயாராகிறது இன்னைக்கு வந்திருக்காருல்ல, இனிமே தயார்படுத்திக்கிட்டுன்றேன். அனுபவமே இல்லாமல் எப்படிமா இவ்வளோ சரி ஒரு நாட்டையே, அதாவது தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டையே நீங்கள் ஆட்சி பண்ணணும் போது இந்த ஸ்டேட்டில் எத்தனை விஷயங்கள் இருக்குது? 1-2 விஷயமா இருக்குது. அதில் கொள்ளை இருக்குது, பெண் வன்கொடுமை இருக்குது, எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வெள்ளம் வந்தால் கூட அது எப்படி வந்து ஏன் ஜெயலலிதா அம்மையார் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு தடவை வந்து எனக்கு சரியாக வருடம் நான் 2015 நினைக்கிறேன், வெள்ளமே வந்து அதாவது சென்னை ஃபுல்லாகவே வெள்ளத்தில் மிதந்துச்சு, வேளச்சேரி பிரிட்ஜெல்லாம் வெள்ளத்தில் மிதந்துச்சு. அப்போ அவங்களையே வந்து குற்றம் சாட்டினாங்க. இது வந்து அவங்க வந்து நைட்டில் வந்து ஃபோன் எடுக்கலை, சரியாக இது சொல்லலை, மடை திறந்து விடலாமா அப்படிங்கிறது வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்க முடியல, இப்படி நிறையா வேறுபட்ட கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. பல அனுபவம் மிக்க அரசியல்வாதிகளுக்கே பல பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, சமாளிக்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. சாதாரண விஷயம் இல்லைம்மா அரசியல் என்பது ஒரு பெரிய களம். அந்த களத்துக்குள்ளே நீங்கள் வந்து மக்கள் சேவை பண்ணுறதுக்கு வரீங்க. நீங்கள் விளையாட்டு கிடையாது, மக்கள் சேவைன்னு சொல்லிட்டா போதுமா? நீங்கள் வந்து நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் நாற்காலியில் உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது பெரிய கேள்வி. இதெல்லாம் கன்வின்ஸ் ஆனால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதுக்கான அனுபவம் இருக்கான அனுபவம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ விஜயகாந்தே எடுத்துங்க, விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார், அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நின்னார், ஜெயிச்சார், வச்சார், போனார், அப்புறம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அது அடுத்து இலக்கு சீஃப் மினிஸ்டர்னு சொன்னால் நான் ஒரு 10 வருஷம் அனுபவம் இருந்துச்சு. எதுவுமே இல்லை, நான் வந்தோடனே அடுத்த வருஷமே நான் 2026 நான் சீஃப் மினிஸ்டர் வந்துடுவேன் அப்படிங்கிறது அவரும் சொல்கிறாரு, ஆதவர்ஜுனாவும் சொல்கிறாரு, புஷி ஆனந்தும் சொல்கிறாரு, பிரசாந்த் கிஷோரும் சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது வந்து கெட் அவுட்னு ஒரு ஹேஷ்டேக் ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தாங்க. அது விஜய் வந்து கையெழுத்து போட்டார், ஆதவர்ஜுனா கையெழுத்து போட்டார். அந்த மேடையில் வந்து புஷி ஆனந்த் வந்து பிரசாந்த் கிஷோர்ட்ட அந்த பெண்ணை கொடுத்து நீங்களும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு. இதுதான் ஒரு சின்ன உதாரணம். அந்த இடத்துல வந்து அவர் வந்து மறுத்துட்டார். இது ஒரு மேடை. இந்த மேடை வந்து அந்த 2000 பேர் மட்டும் பார்க்கல, இது ஊடகம் மூலமாக இது வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள், ஏன் கோடிக்கணக்கான மக்கள், உலகம் போல இருக்கிற தமிழர்கள் பார்க்குறாங்க விஜயை. அப்போ அவர் வந்து கையெழுத்து போட மறுக்கிறார். ஏன் மறுக்கிறாருன்னா அவருக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இந்த கட்சியில் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, சில வியூகங்கள் வகுத்து கொடுத்து இது எப்படி ஜெயிக்கலாங்கிறது பிளானிங் கொடுத்து அவர் வந்து இதுக்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு போகிற ஒருத்தர். அது இல்லாமல் அவர் நார்த் இந்தியாவில் வராரு, நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. இந்த இடத்துல வந்து இந்த மேடையிலேருந்து ஒரு கெஸ்ட்டு. அவருடைய கொள்கைக்கும் இந்த கட்சியினுடைய கொள்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் வந்து தாவேக்காவுடைய உறுப்பினரும் கிடையாது, அடிப்படையாக ஒரு தொண்டனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு. இப்போ அந்த மேடையில் அவர் கையெழுத்து போடாது ஒரு சர்ச்சையாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியணும், இவரை கையெழுத்து போட சொல்லக்கூடாது, இந்த இடத்துல கேட்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இது என்ன விளையாட்டு விஷயமா அப்படின்னா அவர் வந்து கரெக்டாக முடியாதுன்னு சொன்னார். இது இப்போ பேசப்படுதில்ல, இதே மாதிரி தான் எல்லாமே அனுபவம் தான். அதே மாதிரி வந்து ஆதவர்ஜுனா வந்து அந்த மேடையில் சொல்கிறாரு, எங்ககிட்ட பணம் தான் இல்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நகைச்சுவையாக பார்க்குறாங்க எல்லாருமே. பணம் தான் இல்லைன்னு யார் வந்து சொல்கிறா? ஆதவர்ஜுனா சொல்கிறாருன்னா அது நகைச்சுவையாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் வந்து லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் எல்லாருக்குமே தெரியும். ஆதவர்ஜுனா எதுக்கு போய் தாவேக்கால சேர்ந்திருக்காரு அதுவும் எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், எதுவுமே தெரியாமலாம் கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு. மக்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியும். எத்தனை களம் வந்து கண்டு, எத்தனை தேர்தல் வந்து கண்டு வந்திருக்காங்க மக்கள், அவங்களுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் தெரியும். ஒரு கொள்கையை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பெரியாரை வந்து சீமான் வந்து ரொம்ப கொச்சையாக பேசினார், எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஊடகங்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. விஜய் வந்து இது வரைக்கும் அது விஷயமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்விட்டாவது போட்டிருக்காரா? மேடை ஏறி பேசுவாருன்னு இன்னைக்கு எதிர்பார்த்தாங்க, பேசினாரா? எதுவுமே பேசலையே. ஏன் பேசாமல் இருக்கிறார்? அப்போ என்ன காரணம்? அப்போ வந்து பெரியார் உடைய விஷயம் வந்து ஒரு சர்ச்சையான விஷயம், அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்ல போய் அது தவறான கருத்தாக போயிடுச்சுன்னா அப்போ நம்மளையும் வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்களே, நமக்கும் வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சுவாங்களே, நம்மளையும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்களேன்னு பயப்படுறாரு. பயம் இருக்குது. இன்னொரு விஷயம்னு சொல்கிறீங்க இல்லைங்க, டிஎம்கே என்னுடைய எதிரின்னு நேரடியாக சொல்கிறாரு, பிஜேபியும் என்னுடைய எதிரின்னு சொல்கிறாரு இன்டைரக்டாக. பிஜேபியை ஏன் இது வரைக்கும் நேரடியாக எதிர்க்க மாட்டேங்கிறார்? நடிக்கிறாருன்னு சொன்னாரே பார்த்தீங்களா? நடிக்கிறாங்க, பிளான் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் அவர் 1000 சொல்லலாம், அரசியல் வந்ததுக்கப்புறம் அவர் 1000 சொல்லலாம். பிஜேபியை ஏன் டைரக்டாக எதிர்க்க மாட்டேங்கிறார்?
இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு அதாவது வந்து இன்னைக்கு மத்தியில் ஆளுகிற கட்சியை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா ஏதாவது பிரச்சனை வருங்கிற ஒரு பயம் தயக்கம் இருக்கு. அரசியல் தலைவராக நீங்க வந்துட்டீங்க, அப்போ வந்து நீங்க வந்து போராட்டத்து களத்துக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க வந்து பல விஷயங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஓப்பனா வந்து ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? என்ன காரணம்? யுக்தியா இருக்கலாம் சார், அவருடைய யுக்தியா இருக்கலாம். இதெல்லாம் யுக்தி இல்லம்மா, இது என்னம்மா யுக்தி? இப்போ ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டே வராரு, பேசிக்கிட்டே வரும்போது பேச வந்ததை மறந்துடுறாரு, மறந்துட்டு அப்படி பேப்பரை வந்து திருப்புறாரு. ஒன்று நீங்கள் பார்த்து படிங்க, இல்லை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேசுங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயராக பேச ஆரம்பிச்சிருவாங்க, மேடை ஏறினாங்கன்னா அவங்க ஃபயராக பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா படித்து அதாவது பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுவாங்க. தப்பு கிடையாது, ரெண்டு விதமான. சரி, அப்படி பார்த்தா இவ்வளோ அனுபவமிக்க நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு அவருக்குமே ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு ரீசெண்டாக பார்த்தீங்களா, கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு ஹிந்தியில் போய் அவங்க வந்து கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டேக் பண்ணாங்க. யார் பிஜேபி போடுறாங்க, ஸ்டாலின் இது டிஎம்கே வந்து கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டேக் போடுறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்க, இது வந்து அவர் பேசுகிறார், யார் விஜய் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்து போடுறாங்க, கெட் அவுட் ஸ்டாலின் போடுறாங்க, கெட் அவுட் மோடின்னு போடுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம பசங்க பூந்து ஒரு சம்பவம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு வந்து அதாவது டிவிகே ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறாரு. ட்விட்டர் அரசியல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு? ட்விட்டரில் இவங்க பண்ணுறது அவங்க பண்ணுறது எல்லாமே கச்சாமச்சான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன புரட்சிமா? எதில் புரட்சிமா? ட்விட்டர்லேயம்மா புரட்சி? அதாவது வந்து காந்தி பண்ணாத புரட்சியா? அந்த காலத்தில் ட்விட்டராக இருந்துச்சு. எப்படி அகிம்சை விஷயமா ஒரு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எப்படி போராடினாரு. இன்னைக்கு வரைக்கும் ஃபாதர் ஆஃப் த நேஷன் நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அவரை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வணங்கிட்டு இருக்கோம்ல. எது புரட்சி? எனக்கு புரியல, எது புரட்சி? சோஷியல் மீடியா தானே சார் புரட்சி. சோஷியல் மீடியா சார் எல்லா அரசியல் தலைவர்களும் நான் ஒன்று சொல்றேன் கேளுங்கம்மா, ஒவ்வொரு மனிதனும் பட்டினியோடும் பசியோடும் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் வந்து எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யார் கவனிப்பா? நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போவீங்களா? ஒவ்வொரு மக்களையும் பார்ப்பீங்களா? ஒவ்வொருத்தனுடைய பசியும் போக்குவீங்கன்னு நினைக்கிறான். ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஆட்சியும் வரும்போது அப்படி ஒரு செயலை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்களா? யார் வீட்டுக்காவது ஏதாவது ஒரு ஏழை குடிசை வீட்டுக்குள்ளே திடீர்னு நுழைஞ்சிருக்கீங்களா? நீங்கள் வந்து இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு ரிசார்ட்டில் வந்து உங்களுடைய மாநாடுன்னு சொல்ல முடியாது, 2ஆம் ஆண்டு தொடக்கத்தை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, இது ஏன் நீங்கள் வந்து ஒரு பொது வெளியில் ஒரு மாநாடு மாதிரி நடத்தியிருக்கக்கூடாது? ஏன் ஒரு லட்சக்கணக்கான மக்களை கூட்டி இதை செஞ்சிருக்கக்கூடாது? அப்போ அதில் என்ன தயக்கம்? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எல்லாரும் மக்கள் வந்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எத்தனையோ பிரச்சனைமா, எத்தனையோ கஷ்டம். ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் வந்து ஒரு மேல்தட்டு மனிதன், ஒரு இடைத்தட்டு மனிதன், அதை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. கீழ்த்தட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், அன்றாடம் பசி, வெறும் சாப்பாடு, வயிறு நிரம்புறதுக்காண்டி போராடி எத்தனையோ பேர் வந்து அந்த சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு. வரவங்க யாராக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? ஏழை மக்களோட இப்போ எம்ஜிஆரெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடிசைகளுக்கு சரசரன்னு இறங்கி போயிடுவார். பாட்டியை கட்டி பிடிப்பார், முத்தம் கொடுப்பார், எல்லாமே எத்தனையோ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு வயதான கிழவியோட எம்ஜிஆரோட கையோட போய் அரவணைச்சு பல ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இது வரைக்கும் விஜய் பண்ணியிருக்காரு. விஜய் சகோதரி கிட்ட ஒரு சகோதரி கிட்ட வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போனாரு, அது வலைத்தளத்துல பார்க்க முடிஞ்சது. என்ன கிஃப்ட் சகோதரி? ஒரு கிராஸ் அவரோட கார் வந்து கிராஸ் பண்ணும்போது ஒரு சகோதரி கிஃப்ட் கொடுப்பாங்க, சார்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வச்சுட்டு தானே போனாரு. இதெல்லாம் வந்து ஒரு சார்னு சொன்னோன்னே எல்லாரும் தான், நம்ம முதலமைச்சர் இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் இருந்தாலும் சரி, இல்லை பல அரசியல் தலைவர்கள் தான் சரி, காரில் கிராஸ் பண்ணும்போது ஏதாவது வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்க காரை கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போகிறது ஒரு சாதாரணமான விஷயம். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் நமக்கு பெருசாக சொல்ல முடியுமா? இதெல்லாம் அரசியல் ஆயிராதுமா. அரசியல் என்பது வேறுமா, அரசியல் அனுபவம் என்பது வேறுமா. அந்த அரசியல் அனுபவம் விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அரசியல் அனுபவம் வரும் விஜய்க்கு. புரியுதா உங்களுக்கு? வர்றதுக்கான கால தாமதம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கால தாமதத்துக்கு அவர் அனுமதிக்கணும். இன்றைக்கே வந்து நாளைக்கே நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அது வந்து பெரிய கனவாக இருக்குது. அப்படிலாம் ஈஸியாக நிறைவேறுமா அப்படின்னா என்னை கேட்டால் நிறைவேறாது. என்னுடைய கருத்து அதுதான். ஓகே, நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, விழட்டும் எழட்டுமே.
வாய்ப்பு கொடுங்கங்கிறது இது என்ன வந்து ஒரு ஸ்கூலில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு பாடம் எடுக்கிற மேட்டரா இது வந்து மக்கள் பிரச்சனைமா, இது மக்கள் பிரச்சனை. மக்களுக்கு வந்து அவர் ஒன்றுமே செய்யாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வந்ததுக்கப்புறம் பெரிய பிரச்சனைமா. அதெல்லாம் வந்து அனுபவம் வேணுமா. ஒரு கூட எத்தனை பேர் இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் வேணும். அந்த அனுபவம் வந்து வரணும். அந்த அனுபவம் வரட்டும் விஜய்க்கு. நான் அதை தான் சொல்ல வரேன், வரட்டும். இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, வர்றதை நம்ம வேணான்னு சொல்லலை. அவர் வரட்டும், நல்லபடியாக அரசியல் பண்ணட்டும், எல்லாமே பண்ணட்டும். நாளைக்கே 26 என்னுடைய இலக்கு முதலமைச்சர் நாற்காலின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம். அப்படி வர முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். நாளைக்கு இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் கூட இந்த பேட்டியை மறுபடியும் எடுத்து ஒளிபரப்புங்க, அப்படி நடக்குதான்னு நம்ம பார்ப்போம். ஓகே, விஜயோட பெரிய ப்ளஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய ட்ராபேக்னா என்னன்னு சொல்வீங்க? பெரிய ப்ளஸ் வந்து அரசியல் தெரியாமல் அரசியலுக்குள்ளே வந்தது. பெரிய டிராபேக்கு அரசியல் தெரியாமல் அரசியலுக்குள்ள வந்தது. அதாவது வந்து என்ன அவர் செய்யறாருன்னு அவருக்கே தெரியல. அவர் அதாவது வந்து டக்குன்னு ஒரு அரசியலுக்கு அது எப்படி சார் தெரியாம உள்ள வருவாங்க? இல்லம்மா, தெரியாம தான் உள்ள வருது. தெரிஞ்சு என்னமா உள்ள வருது எனக்கு புரியலம்மா. தெரியாம தான் உள்ள வரும். அவர் ஒரு நடிகர்மா, அவர் ஒரு நடிகர். இன்னைக்கு அரசியலில் வரட்டும், வர வேணான்னு சொல்லல. மறுபடியும் நம்ம சொல்ற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கற்றுக்கட்டும்னு சொல்கிறேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வரட்டும்னு சொல்கிறேன். நம்ம வேணானே சொல்லலையே. நான் முதலே சொன்னேனே உங்களுக்கு, ஒரு நடிகராக நாளைய தீர்ப்பில் 92 அறிமுகமானவர் இன்னைக்கு ஒரு தளபதியாக கொண்டாடுறதுக்கு 2025 ஆயிருக்கு. எத்தனை வருஷம் இடையில் இருக்குன்னு பாருங்கள். 33 வருஷம் 34 வருஷங்கள் இருக்குது. இந்த இத்தனை ஆண்டுகளை கடந்ததுக்கப்புறம் தான் விஜய் வந்து இன்னைக்கு தளபதியாக கொண்டாடப்படுறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குழந்தை. புரியுதா உங்களுக்கு? இனி அவர் நடக்கட்டும், அவர் ஓடட்டும், அவர் தவளட்டும், எல்லாம் பண்ணட்டும், வேணான்னு நம்ம சொல்லவே இல்லை. அந்த அனுபவம் வந்ததுக்கப்புறம் அந்த நாற்காலிக்கு வந்தால் தான் அந்த நாற்காலிக்கு மரியாதை. விஜய்க்கு மரியாதையோ இல்லையோ, அந்த நாற்காலிக்கு மரியாதை. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்பீச்சில் வந்து நிறைய இடையூறுகள் இருந்துச்சு, அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்கிறீங்களே. இப்படி தான் வந்து பேசணும், இப்படி தான் போய் பேசினா தான் மக்களுக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து ரூல்ஸ் இருக்கா? இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாம் மாறும்போது அந்த ஸ்பீச் மாறினா என்ன, அவர் ப்ரோன்னு சொல்கிறது, ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் அந்த ப்ரோ அப்படிங்கிறது தான் அவருடைய இன்னைக்கு அவருடைய யுக்தி பார்க்கும்போது. அவர் ஏன் ப்ரோன்னு சொன்னார்னு நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து ஒன்று இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க, இல்லைன்னா ஒன்று இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க, அப்படி இல்லைன்னா அது ஆபத்துன்னு சொல்லி சீமான் வந்து கடுமையாக அவரை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்லிக்கிறார், வாட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் சீமான் இந்த மேடையில் நக்கல் அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு சீமானை குறிப்பிடலை, சீமான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலை. ஆனால் வாட் ப்ரோ, இஸ் இட் ரைட் ப்ரோ, ப்ரோ அப்படின்லாம் பேசுகிறாரு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து சும்மா பார்க்கறதுக்கு ட்ரெண்டிங்க்கு ஓகே. நம்ம ஏன் நான் மறுபடியும் இளைஞர்களை வந்து டார்கெட் பண்ணி பேசி இருக்கிறதா நம்ம எடுத்துக்க கூடாது? என்ன இளைஞர்களை டார்கெட் பண்ணி எல்லாம் பேச வேண்டாமா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து திருப்பி கேட்டாலும் என்னுடைய பதில் ஒன்றுதாம்மா. அது என்ன அப்படின்னா, அனுபவம் ஆனதுக்கப்புறம், அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அரசியல் மேடை, அதாவது வந்து அந்த இடத்துக்கு வந்து முதலமைச்சர் இலக்கை வந்து அடையட்டும். நம்ம வேணான்னு சொல்லலை. அதுக்கான அனுபவம் பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ கற்றுக்கிட்டோன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம அவர் அரசியலுக்கு வர வேணான்னு சொல்லலை, அவர் முதலமைச்சர் ஆக வேணான்னு சொல்லலை, எதுவுமே நம்ம சொல்லலை. பின்புலம் இல்லாமல், எதுவுமே அனுபவம் இல்லாமல் வந்திருக்காரு. புரியுது உங்களுக்கு? அது வந்து தப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க விஜய். ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகுது, குப்புத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, தவழ்னதுக்கப்புறம் எந்திரிச்சு தள்ளாடி நடக்க ஆரம்பிக்குது. நடக்கும்போது நம்மலாம் யாராவது அப்பாவோ அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ விழுந்துட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூட நடத்தி கூப்பிட்டு போகிறோம். அப்புறம் கடுன்னு திக்கு தெரியாத ஓடுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் ஓடுது. ஓடும்போது விழுந்துடாத பார்த்துப்போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ரோடு கிராஸ் பண்ணும்போது சொல்லி கொடுக்குறோம். அப்படியே ஸ்கூலுக்கு போகுது. அப்படியே வளருது இல்லையா? அந்த மாதிரி வளரட்டும் தான் நம்ம சொல்கிறோம். சூப்பர் சார். நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றிமா.